எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. செம்மையா இருந்துச்சு. அருண் விஜய் சாரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. சாங்ஸ் செம்மையா வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரலுமே நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. டோன்ட் மிஸ் இட் கைஸ். செம்மையா இருந்துச்சு. போர் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு மூவி. இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி லெஜெண்டரி அந்த மாதிரி மூவி தான் இது. அருண் விஜய் சாரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பாருங்க, சூப்பராக இருக்கு. சாங்ஸ் செம்மையாக வந்திருக்கு. ரெண்டு பேருமே சொல்ல போனால் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. மூவி வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. மூவி ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. அடுத்து என்ன சீன்ஸ் வரும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸு, மியூசிக்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆந்த்ரே கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அவங்களோட ரோல் வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் அருண் விஜய் சார் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலுமே நல்லா இருக்குது. உள்ள தேட்டரே வந்து அப்படியே அடி தூள் அப்படின்ற மாதிரி செம்ம பட்டையை கிளப்பிட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஜென்ரேஷன் சுத்தமாக லவ்ன்றது கிடையாது. அதை வந்து கரெக்டாக மீன் பண்ணி பணமா லவ்வா, பணம் தான் முக்கியன்ற மாதிரி கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. டோன்ட் மிஸ் இட் கைஸ். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது சொல்ல வேண்டியதில் அருண் விஜய் மாஸ் ஆக்டர் தானே அவர். ஆக்ஷனு, ஃபைட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு சாங் தனு சார் பண்ணியிருக்காரு. அந்த டான்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரெட்டத்தலை அப்படிங்கிறதுக்கு கரெக்டான டைட்டில் தான். அது செகண்ட் ஹாஃபில் தான் அது புரிஞ்சிச்சு. நல்லா புதுசாக இருந்திருக்கு. ஒரு எந்த போரும் இல்லை. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுப்பா. அவர் படமாக சொல்லணும், சூப்பர் படம், நல்லா இருந்ததுப்பா. ஃபைட்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவர் படம், விஜயகாந்த் படம், இதெல்லாமே நல்லா பிடிக்கும் எனக்கு. சூப்பருங்க. விளையாட்டுனா நின்று விளையாடணும். இந்த 2025 சூப்பர் கிங்குன்னா அது அருண் விஜய் தான். ரெட்டத்தலைனா சரியான ரெட்டத்தலை. அது ஆக்ஷன் தான், மெயின் ஆக்ஷன் தான். வேற லெவல் பண்ணியிருக்காரு. வில்லத்தனம் அவர் சொல்ல தேவை. ஹீரோயிஸும் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ இதில் வந்து செம்ம ஸ்கிரிப்ட் இது. எல்லோரும் வந்து பாருங்கள். சாம்சிஎஸ் ஒரு மியூசிக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஸோ இது இன்றைக்கி கிறிஸ்மஸ் விதமாக வந்து நல்ல செலிப்ரேஷனாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் ஃபேமிலி ஆனதும் வந்து பாருங்கள். ஆக்ஷன்லாம் அன்பறிவு அவர் தான் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வர்த்து தான், நல்லா இருக்குது. டபுள் ஆக்ஷன் கேட்டால் வேறு மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து வில்லனாக காட்டுவார், ஒருத்தர் சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் கதை ட்விஸ்ட்டே வந்து அவரு அதோட பெரிய வில்லனாக இருக்கார். அது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. உள்ள சீட் ஏஜில் தான் எல்லாமே உட்காந்து பார்க்குறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதோட இன்னும் பயங்கர காரசாரமாக இருந்தது. ஒன்லைன் பார்த்தீங்கன்னா வந்து என்னது அதிகமாக ஆசையே போடக்கூடாது. பேராசையே ஒரு பெருநஷ்டம், ஒரு பெரும் துன்பத்துக்கு வந்து ஆளாக்குறது தான் ஒன்லைனு. அதுதான் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஆக்டிங் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸுங்க. அதுதான் அவர் நடந்து வர டான்ஸ் ஆடுறாரு. அந்த வில்லத்தனம் வந்து அந்த நெகட்டிவ் ஷேடு வந்து அவர் பயங்கரமான வில்லன் தான். இதை நான் சொல்லி உங்களுக்கு தேவையில்லை. அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன இருந்தாலும் இதே ரோகிணியில் செலிப்ரேஷன் பண்ண போது அதெல்லாம் ஒன்றும் மறக்க முடியாத சீன். இது தலை ஒன்றும் இல்லை, ரெட்டை தலை அவர், அவ்வளோதான்.